நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்பு தம்பி சொன்னபடி 3-4 முறை வர்றேன்னு சொல்லி வர முடியலை, பல தடைகள். நேற்று கூட வர முடியாதோ அப்படிங்கிற சூழலை. ஏன்னா முந்தாள் காலையில் 2:45 மணிக்கு காலையில் எழும்புறேன். குளிச்சுட்டு சர்ச்சுக்கு காலை 4 மணி சர்வீஸு, 5:30 மணிக்கு சர்வீஸ் முடித்து மீண்டும் வண்டி பிடிச்சி காலைல 9 மணிக்கு திருச்சி இறங்கி, திருச்சியில் ஒரு பெரிய கல்யாணம், திருச்சியுடைய டைஸுடைய கலெக்ஷன் செக்ரட்டரியுடைய மகனுக்கு கல்யாணம். அதை முடிச்சுட்டு மதுரையில் ஒரு மீட்டிங் மத்தியானம், அதை முடிச்சுட்டு திருமங்கலத்தில் ஒரு பிரதிஷ்டை, அதை முடிச்சுட்டு நைட்டு 8 மணிக்கு போய் பொட்டல்பட்டிங்க ஊரில் மாங்குடி ராஜாவுடையத்து பக்கத்தில் போய் சேர்ந்தேன். அதை முடிச்சுட்டு நைட்டில் 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். இன்றைக்கு நேற்று காலையில் உடனே திருநெல்வேலியை சொன்ன மாதிரி நான் லேசகிரியாக இருக்க நல்ல சில வேலைகள்லாம் முடிச்சு ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட்டு கிளம்புக்கு 1 செகண்டுக்கு முன்னே தான் வந்து வண்டி ஏறினேன். இன்றைக்கி நைட்டு விஜயவாடா போனோம், நாளைக்கு நைட்டு கேலிகேட் போனோம், விஜயவாடா வந்துட்டு கேலிகேட் போனோம். இதுக்கு முந்தின நாட்களெல்லாம் இப்படி தான், இதான் வேலைகளும் கஷ்டங்களும் பல சூழ்நிலைகளும். வயசு 77 வயசு ஆகுது, நடக்க முடியலை, பல கஷ்டம். ஆனால் ஒரு தாகம், ஆண்டவர் மேலே ஒரு தாகத்தினால எப்படியாவது இந்த ஊழியத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி தம்பியோடு சொல்லலான்னு பார்த்தேன். இன்றைக்கி என்னை கண்டிப்பாக திருநெல்வேலியில் ஒரு பிரதானமான சர்ச்சில் பேசணும்னு சொல்லி எல்லோரும் கட்டாயப்படுத்துனாங்க. இன்னும் நம்ம ஜாமீன் கொடுத்து டைம் சொன்னோம்னா நல்ல அழகு இல்லை, முறை இல்லை. இதே முடிச்சுட்டு நான் வந்து கேலிகேட் போயிட்டு மறுபடியும் கோயம்புத்தூர் போகணும், கோயம்புத்தூர் போய்ட்டு கோட்டயம் போகணும், கோட்டயம் போயிட்டு திருநெல்வேலி வந்து மாஞ்சோலை மக்களுக்கு ரொம்ப நாளாக 23 வருஷமாக தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு மாஞ்சோலைக்கு. அதில் உள்ள வீடு அந்த தேயிலத்தோட்ட தொழிலாளர்களுக்கு வேண்டிய ஆகாரங்கள், ட்ரெஸ் எல்லாம் வருஷம் கொடுப்பேன். 2 வருஷமாக போக முடியல. இப்போ தேயிலை தோட்டம் காலி பண்ணிட்டாங்க. இந்த முறை கலெக்டர் பெர்மிஷன் வாங்கிட்டேன், ஐயா நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வண்டிக்கு பெர்மிஷன் வாங்கிக்கிறீங்க வாங்கன்னு சொல்லி அதையும் சில காரியங்களாம் முடிக்கணும், வேறு வழி இல்லை. வீட்டில் உள்ளவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, நீ ஒரு ஆளாக இருந்தால் போதும், யாரையே வேண்டாம். ஆனால் ஒரு வாஞ்சை என்னன்னு கேட்டால், கடவுளுக்கு வாழணும், ஆண்டவருக்கு வாழணும். நம்ம தந்தை பேராக இருப்பாருங்களேன், ஒரு சாதாரண மனுஷன் பண்ணவழியில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து 1 லட்சம் திருச்சபை தரிசனம், 1 லட்சம் திருச்சபை தரிசனம். அது மாத்திரமில்ல 10 லட்சம் மக்கள் ஆதாயப்படுத்தணும்னு ஆசை. இவர் மாதிரி ஊழியம் பண்ணுறதுக்கு யாரும் வர முடியாது, செய்ய முடியாது. தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார். அவருக்கு இன்னும் எது சம்பாத்தியம் இல்லை. அவருக்கு சொந்தமாக இருக்குது ஒரே ஒரு சைக்கிள் தான், வேறு எதுவும் இல்லை. அவருக்கு ஒரே ஒரு சைக்கிள் தான். இதுதான் வாழ்க்கை. இன்றைக்கி மனுஷன் பணத்துக்கு ஓடி பணம் சொல்லி தன்னையே அழிச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். பணம் எந்த மனுஷனையும் வாழ வைக்காது. வேதத்தில் வாசிக்கும்ல, நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்ன ஆளுடைய அன்பு தான். சொன்ன இப்போ உள்ள பேராயர்கள்லாம் எங்கே ஃப்ளாட்டு வாங்கலாம், எங்கே இடங்கள் வாங்கலாம், எத்தனை கோடி சம்பாதிக்கலாம், இதைத்தான் நினச்சி வராங்களே ஒழிய ஊழிய பாரங்கள் தரிசனங்கள் இல்லை. கிட்டத்தட்ட ஈசி சர்ச்சு சென்னை சிட்டிக்குள்ளே 518 சர்ச் இருக்குது. 518 சர்ச், எந்த ஸ்தாபனத்தும் இப்படி கிடையாது. கடவுள் கொடுத்த பெரிய பாரம், ஒரு தரிசனம். அந்த ஊழியத்தை மனுஷன் நிறைக்கணும். ஏன்னா எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன்னு சொன்னார். திறப்பில் விற்கலாம் ஆண்டு தேடிக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி நம்ம மக்கள்லாம் சாராய கடையை தேடிக்கிட்டு இருக்காங்க, டாஸ்மார்க் தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் உளுந்து கிடக்கிறான், குடிச்சிட்டு உளுந்து கிடக்கிறான். காரணம் கேட்டால் அது ஒரு வாழ்க்கை நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அது வாழ்க்கை இல்லை, குடும்பமே அழிஞ்சிரும். நீ ஒரு வாழ்க்கை, அந்த கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை,
ஆண்டவர் வாழக்கூடிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக பயன்படுத்துவாய். ஆனால் வேதத்தில் வாசிக்கமில்ல. சங்கீதம் 128 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து வழிநடக்க இன்னும் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரும் கணிதரும் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்திய சுற்றில் ஒரேமர கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோன் ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். இவன் பிள்ளைகளையும் எருசலேம் கொண்ட சமாதானத்தையும் காண்பாய் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபை வேணும்னு சொன்ன ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். பணத்தை யாரும் கொண்டு போக முடியாது, கொண்டு போனது இல்லை. ஒரு பைசாவோடு கொண்டு போக முடியாது. அருணக்கொடியில் ஒரு ஊக்கு போட்டு தான் கட் பண்ணி எடுத்துருவாங்க. எங்கள் உறவினர் ஒருத்தர் அடக்கம் பண்ணாங்க காசிமேட்டில். ஒரு 1/4 கிராம் மூக்குத்தி போட்டிருந்தாங்க. கழட்ட முடியல. அது எந்தோ போட்டிருப்பாங்க, 60 வருஷம் 70 வருஷம் முன்னே போட்டிருப்பாங்க. கழட்ட முடியல. கடை என்ன செஞ்சா தெரியுமா? அப்படியே போட்டு மூட முடியாது. மூடினா ராத்திரிக்கு வெட்டியான் தோண்டி போட்டு பாடி தூக்கி வெளியே போட்டு அதை கட் பண்ணி கொண்டு வருவான். இதுக்காக கட்டிங் பிளேயரை கொண்டு வந்து மூக்கை கட் பண்ணி அந்த மூக்குத்தி எடுத்தாங்க. இதுதான் வாழ்க்கை. இது அறியாத மனுஷன் பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கான். பணம் ஒரு வாழ்க்கை, பணம் ஒரு வழின்னு நினச்சி பணத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். எது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு பாரமுள்ள வாழ்க்கை, தரிசனமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஐயா சொன்ன மாதிரி, ஐயா ஆரம்பித்த ஆதி திருச்சபை. நான் சென்னைக்கு வந்து 67 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. வரும்போது ஒன்றுமே கிடையாது. ஒரு ட்ரௌசரு, செருப்பு கிடையாது. அவ்வளோ கஷ்டமான சூழலில் வேதனை நிறைந்த வாழ்க்கையில் வந்து செத்த நாயிலும் கேவலமாக வளர்ந்து இன்றைக்கி ஆண்டு இவ்வளோ பெரிய கிருபை தந்திருக்கான்னு சொன்னால் அது சாதாரணமான காரியம் இல்லை. கடவுள் கொடுத்த கிருபை. அந்த கிருபைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மக்களாக வாழணும். என்ன ஆண்டவர் துதிக்கலாமா? எங்கள் ஆள் கொஞ்சம் நைட்லாம் தூங்காமல் இருந்துப்பான்னைங்க, தூங்கிக்கிட்டே இருக்கார். பரவாயில்ல. ஜோரமா? சந்தோஷம். பெரிய மியூசிக் டைரக்டர், எனக்கு எல்லாம் என்னுடைய பாட்டுகள் எல்லாம் மியூசிக் அவர் தான். நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபை வாழ்க்கை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்கு நன்றி சுவாமி. அடியானை மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதான வார்த்தைங்க தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் வந்துட்டோம், டைமுக்கு வந்துட்டோம். எங்கள் தம்பி, டிரைவர் தம்பி எனக்கு சிட்டியை காட்டலாம் நீங்களப்போ போயிட்டார். இடத்த பார்க்க முடியாமல். இப்போ இங்கே வந்து பார்த்தப்போ தான் கட்டடத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு 3 மாடியான கட்டடத்தை ஒரு கட்டுப்படியான கடவுளுக்கு கொடுத்த கிருபை மாத்திரமல்ல, இந்த ஆலயத்தை கட்டி பார்க்கணும். என்றைக்குமே நான் வந்து எத்தனையோ ஆலயங்கள் கட்டிக்கிட்டே வரேன். இது கடவுள் சுத்தமானபடி ஒன்றுமே இல்லை. எதே ஆலயங்கள் கட்டி எனக்கு ஆலயங்கள் கட்டப்படணும். அன்றைக்கி திடீர்னு ஒரு கிராமத்தில் நுழைஞ்சேன். திருநெல்வேலியில் அடைக்கலப்பட்டினம் ஒரு ஊர் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு கிராமத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சேன். எனக்கு திடீர்னு நுழைஞ்ச உடனே கிராமத்தில் எத்தனை ஆலயங்கள் இருக்குது, மற்ற கோயிலெலாம் எவ்வளோ இருக்குது, அப்படி ஒரு ஆசைப்படுவேன். உள்ளே போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஆர்சி கோயில் இருந்தது. நிறைய மற்ற கோயில்கள் நிறைய இருக்குது. ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டேன், தம்பி சிஎஸ்ஐ கோயில் எதுவும் இங்கே இல்லையான்னு கேட்டேன். எதுவும் இல்லையான்னு சொன்னாங்க. ரொம்ப வேதனையாக நினச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் சொன்னார், ஐயா உள்ளே போனீங்கன்னா ஒரு தோட்டம் இருக்குது, தோட்டத்தில் 4 பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பார்க்கலான்னு சொன்னாங்க. நான் உடனே வண்டி அந்த உள்ளே திருப்பி உள்ளே போகச்சுன்னா தோட்டத்தில் ஒரு புக்கில் 4 சுவரை கட்டி அதுக்குள்ளே தென்னை மேலே பரப்பி உள்ளே 10 பேர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே போன உடனே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விதமான காரியங்கள். அப்போ நான் இன்னாரு சொன்னோட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனே உள்ளே போய் ஒரு அம்மா அழுதாங்க. என்ன சொல்லி எழுதாங்கன்னா, கடவுளை தொழுதுக்குன்னு ஒரு ஆலயம் இல்லையா,
இப்படி சபை தலைவர்களை யாரும் பொறுப்படுத்திக் கொள்ள ஒரு ஊரில் ஆலயம் பக்கத்து ஊர் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. உடனே பார்த்துட்டு உடனே இந்த மாதத்தை உனக்கு முடிச்சிடுவோன்னு சொல்லி ஒரு சின்ன அழகாக பண்ணி ஒரே 1.5 மாதத்தில் முடிச்சு டைஸோடு இணைச்சி கொடுத்து பண்டிகை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துட்டு போயிட்டேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு தடவை சேலத்துலேருந்து நாமக்கல் போய்கிட்டு இருக்கேன். நாமக்கல் போகிற வழியில் மல்லூர் ஒரு கிராமம், விக்கிரக கோயில் தான் ஃபுல்லாக, எல்லாம் கோயில்கள் தான் நிறைய இருக்குது, ஒரு ஆலயமே இல்லை. பார்த்துட்டே அப்படி இருக்கும்போது திடீர்னு சொல்லி ஒரு சத்தம் வந்துச்சு, உள்ள பாட்டு சத்தம். என்னடா பாட்டு சத்தம் கேட்குன்னு வண்டி நிறுத்தி கேட்டால் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கல்யாண சத்தத்தில் எஃப்எம்பி நண்பர்கள்லாம் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. உடனே வண்டி நிறுத்திட்டு அந்த சத்தத்தை கேட்டு போக சொன்னேன். வண்டியை நான் வண்டியை சத்தம் எங்கே போட்டு போனேன். அங்கே போன உடனே அவங்கெல்லாம் பயந்துட்டாங்க. ஏன் பயந்துட்டாங்கன்னா, நம்மளை ஏதோ பண்ண வராங்க, நம்ம நடக்கிற கூட்டத்தை ஏதோ கெடுக்க வராங்க நினச்சி பயந்து போய் 4-5 வேகமாக ஓடி வந்தாங்க. என்னை பார்த்த உடனே ஐயா என்னையா கேட்டாங்க. பைபிளை பார்த்த உடனே நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லிட்டேன், தோத்துறேன் ஐயா, தோத்துறேன்னாங்க. உடனே தம்பி நல்லா இருக்கீங்களா கேட்டேன். ஐயா நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ என்னையா அந்த ஊரில் திடீர் சத்தம் கேட்க யோசனை பண்ணி வந்தேன்னாங்க. அவள் எஃப்எம்பி நண்பர்கள் அங்கே இருக்காங்க. ஒரு ஈசி மாஸ்டர் தம்பியை ஒருத்தர் இருக்கார். அவர் சொன்னார், ஐயா அந்த ஊரில் ஆலயமே இல்லை, இந்த ஜனங்கள் படுற பாடை என்னால் பார்க்க முடியல, ஒரு ஆலயம் வேணும் வாத்திய, என்கிட்ட காசு இல்லை, என்ன செய்யணும் தெரியல, என் மனைவியுடைய தாலிச்சேனை அடகு வச்சு இந்த கூட்டத்தை நடத்துகிறையான்னு சொல்லி தாலிச்சேன் ரசீது என்று கொடுத்தார், காட்டினார். எனக்கு பயங்கரமான ஷாக்கு. இப்படியும் மனுஷன் இருக்காங்களா, ஒரு ஆர்வமான வாழ்க்கை இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் இருந்துட்டு சபையில் கொஞ்சம் பேசிட்டு அந்த அந்த ரசீதை வாங்கி எங்கே அடகு வச்சார் அங்கோட செயினை திருப்பி கொடுத்துட்டு, தம்பி நீங்கள் கடவுளுக்கு பெரிய கிருபை பண்ணுறீங்க, ஒரு பாரமான வாழ்க்கை, ஒரு தரிசனமான வாழ்க்கை நினச்சி நான் கடந்து வந்தேன். எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு தாகம் வேணும். தாகம் இல்லைன்னா மனுஷன் வாழ்ந்து புரோஜனமாக இல்லை. தாகம் இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாது. நினச்சி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இப்படிப்பட்ட தாகங்கள் வேணும். தாவீது ராஜா வேதத்தில் வாசி 1 நாளாகமம் 22:14 வாசிக்கும் போது நிறைய தப்பு பண்ணிட்டாரு, நிறைய கொலை பண்ணிட்டாரு, நிறைய ரத்தம் சிந்திட்டார். ஆலயத்தை கட்டும்போது ஆண்டு சொன்னார், நீ ஆலயத்தை கட்டக்கூடாது, உன் கற்பப்புறமான மகன் சாலமோன் கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் தாவீதுக்கு ஒரு வாஞ்ச பாருங்கள். அந்த வேதத்தில் வாசிக்கிறோம் 1 நாளாகமம் 22:14 வாசிக்கும் போது, என் சிறுமையில் 1,00,000 தாலந்து பொண்ணை கொடுத்தேங்காரு. என் சிறுமையில் கஷ்டத்தில் 1,00,000 தாலந்து பொண்ணை கொடுத்தாங்க. 1,00,000னா ஒரு தாலந்து நம்ம ஊர் காசுக்கு 13 கோடி. நம்ம ஊர் காசு மதிப்புக்கு 13 கோடி. 1,00,000 தாலந்து பொண்ணை கொடுத்தேங்காரு. 10,00,000 தாலந்து வெள்ளியை கொடுத்தேங்காரு. எண்ணிக்கை அடங்காத இரும்பு வெள்ளியும் கொடுத்தேங்காரு. யோசிச்சுட்டு பார்க்கும்போது தம்பி கூப்பிட்டாரு. எதுக்கு கூப்பிட்டா எனக்கு தெரியாது, எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியாது. ஆனால் ஒருத்தர் நேற்று சொன்னாங்க, உங்களை யாரும் சும்மா கூட மாட்டாங்க, ஆதி இல்லாமல் செட்டியார் ஆற்றுலேயே போக மாட்டார். அவனையும் யோசனை பண்ணிட்டு ராத்திரி, ஏன்னா எனக்கு என்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே செய்கிறேன். என்னுடைய கடந்த முறையோட ஒரு ஆலயத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து விட்டேங்க. கனிவழிய மாட்டேன் கொடுங்கம்மா கொடுங்க அந்த பின் கொடுத்து விட்டு திரும்பி மாணிக்கத்தை கொடுத்துருங்க. 2 இடங்களுக்கு டெல்லியில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. இஸ்ராயா பார்லிமெண்ட்டு ஆலயத்தை பார்க்கணும், பார்லிமெண்ட் டவரை பார்க்கணும் ஆசைப்பட்டாங்க. எனக்கும் ஆசைன்னா டெல்லி ஆலயத்தை கட்டி நம்முடைய கடவுளுடைய கிருபை இருந்தால் நம்முடைய பாரத பிரதமர் யார்
அவங்கள ஐயா திறக்கணும்னு நினச்சி ஆசை. அவர் திறக்கணும் கட் பண்ணிட்டு போனால் போதும் இல்லை. அதுதான் நிறைய கஷ்டங்கள் நடந்துக்குதுலாம். நினைக்கும் போது கெப்பாசிட்டிக்கு மேலே பண்ணுறோம். அவன் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ராத்திரி தான் ஒரு பண்டலை உடச்சி தம்பி ஒரு 3 லட்ச ரூபா கட்டுடான்னு சொல்லி நம்ம ஆலயத்துக்கு கொடுத்துருவோம். இதுக்கு மேலே தரமாட்டேன், ஏன்னா நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப ஆசைப்பட்டு பல கூடைகள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன படத்தையும் போட்டு, ஏன்னா பணத்தை யாரும் கொண்டு போக முடியாதுல்ல, பணத்தை யாரும் கொண்டு போய் எடுத்து போக முடியாதுல்ல. எனக்கு கேட்ட தேவனுடைய பிரச்சனை வேணுங்கிறதுக்கு தான் இந்த ஆலயம் கட்டப்படுவது மாத்திரமல்ல, ஆலயம் உன்னதமான நிலைக்கு உயர்த்தப்பட்டு இது வேதத்தில் வாசிக்கும்ல. சங்கீதம் 34:5 வாசிக்கும் போது அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, விழுக்கப்பட்டு போனதில்லை. யார் இந்த ஆலயத்தை பார்க்காங்களோ அவங்களாம் ரட்சிக்கப்படணும். அதுதான் நம்மளோட வாஞ்சை, அதுதான் நம்மளோட கிருபை. கடவுள் நம்ம கொடுத்த பெரிய கிருபை. போன வாரம் ஹைதராபாத்தில் பேசணும். போன வாரம் ஆல்சோஸ் சர்ச்சு, ஒரு 300 வருஷத்து சர்ச்சு, பிரம்மாண்டமான சர்ச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப மாடல் இருந்தது. தம்பிமாரி எஸ்ஐமாக்கி தம்பிமாரி சொன்னாங்க, ஐயா அந்த சர்ச்சில் எப்படியாவது பாட்டு ஒன்று எடுக்கணும் நாங்கள். ஆனால் ஹைதராபாத் போய்ட்டு 3 சர்வீஸ் பேச வேண்டிய சூழ்நிலை. 3 சர்வீஸ் பேசிட்டு நல்ல வெயில், ஒரு நல்ல பாட்டை எடுத்தாங்க, தம்பிமாரி எடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போது. எனக்கு என்னென்னா 2 சாமியில் 12 வாசிக்கும் போது தாவீது ராஜா தேவனுடைய உடன்படிக்கைப்பட்டி பாலையுதாவில் இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் கேதிர்பாடு மாளிகையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், தேவனுடைய பெட்டியை கூடாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு 3000 பேரோடு போயிட்டு அந்த பெட்டியை தூக்கிட்டு வராங்க. பெட்டியை தூக்கிட்டு வரும்போது தாவிராஜா முழு பலத்தோடு நடனம் ஆடுறாரு. முழு பலத்தோடு அவர் நடனம் ஆடுற காட்சி பார்த்தோட எல்லோரும் வேவிப்பாங்கல்ல, பார்ப்பாங்கல்ல. அப்போ வந்து பொறாமன்னு ஒரு எண்ணம் இருக்குது. பொறாமல் தான் புருஷன் இப்படி ஆடுறாரு, மற்ற பொம்பளையெல்லாம் பார்க்காளே, கேவலாக இருக்கணும் ஆசைப்பட்டு நட்டுருப்பார்ல. மீகா பார்த்தால, மீகா கேத்துட்டு என்ன சொன்ன, கேவலமாக பேசினேன். ஆனால் ஆண்டு விடலை. அவளுக்கு சாகுறதுக்கு பிள்ளை கிடையாது. மீகாளுக்கு சாகுற வரைக்கும் பிள்ளை கிடையாது. ஏன்னா தேவசமுத்திரம் ஆடினார். தேவசமுத்திரம் ஆடும்போது நடக்கும்போது தேவனை ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். தேவனுக்கு பிரியமாக வாழும்போது நான் அதான் நினச்சி பார்ப்பேன். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல், செத்த நாயிலும் தரத்திரமாக வாழ்ந்து நமக்கு ஆண்டு வாழ்வு கொடுத்துருப்பாருன்னு சொன்னால் கடைசி கடவுளுக்கு வாழணும் இல்லை. ஏன்னா மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம். சங்கீதம் 90:10 வாசிக்கம் இல்லை. ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மீது 80 வருஷமாக இருந்தாலும் பாடு வேறு தான். பாடுள்ள உலகத்தில் வாழ்கிறேன். நாம் கடவுள் பிரியமாக வாழணும் இல்லை. பிரியமாக வாழுங்க, கடவுளுக்கு மகிமையாக வாழுங்க, சாட்சியாக வாழுங்க. யார்கிட்டையும் போய் சாட்சி சொல்லுங்கள், எல்லார்ட்டையும் சாட்சி சொல்லுங்கள். எல்லாருக்கும் யாருக்குனாலும் கடவுளுக்கு வார்த்தையை சொல்லுங்கள். சொல்லும்போது ஒரு வார்த்தை பேசும். ஒரு வார்த்தை கண்டுட்டேன்னு ஒரு படம், எஸ்ஐயை பற்றி படம் வந்து பார்த்தீங்களா? அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவர் பாடுற வேதனை பார்த்தீங்களா? அவர் அதை விட அதிகப்பட்டிருக்கார் பாடுகள். அதனால தான் அவர் இறந்த உடனே அவர் போடுறது செயினை சிலுவை எனக்கு கொடுத்தாங்க. முதலமைச்சர்கிட்ட கொடுத்து, கதிரடி மாணிக்கம் அவங்ககிட்ட கொடுத்து என்கிட்ட கொடுக்க சொல்லி, ஐயா எங்கள் அப்பா ஸ்தானத்துக்குள்ள பார்க்க எனக்கு நினச்சி பார்ப்பேன். எலியா சால்வி எலிசா வாங்கிட்டான். கேட்கும்போது எலியா கேட்கான், என்னை இப்படியே பின்தொடர்ந்து வரையிடா, உனக்கு என்னடா வேணும் கேட்கா. யோதானுக்கு போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறேன், எங்கேயும் அங்கே போகிறேன், அங்கே விடவே மாட்டான், போய்கிட்டே இருப்பான் எலிசா. அப்போது எலியா கேட்பான், உனக்கு என்னடா வேணும்னு கேட்பான். 2 ராஜாக்கள் 2 வாசி பார்த்தீங்கன்னா. அப்போ என்னடா வேணும் கேட்பேன்னா, உங்கள்கிட்ட சால்வு எனக்கு வேணும், மேலுக்கு சால்வு எனக்கு வேணும். அப்போ அவன் சொல்லுவார், எலியா சொல்லுவார், அரிதான காரியத்தை கேட்ட நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை பார்ப்பாயா, நான் தருவேனார். அது மாதிரி பல்லவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு எலியா போகிறாரு. போகும்போது எலிசா கதறி எழுதுறாருல, என் தகப்பரே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாக இருந்தவரே, தகப்பர் கதறி எழுதுறாருல. கதறி எழுபது சால் விழுந்து அப்படியே எடுத்துக்கிட்டார்ல. எடுத்துட்டு
கடந்து ஒரு யோர்தான் நதி போய்கிட்டு இருக்குது. போகும்போது என்ன சொல்ற, ஒரே வார்த்தை, எலியாவின் தேவன் எங்கே, எலியாவின் தேவன் எங்கே. எண்டா பிறந்துச்சு இல்லை, 6 போயிடுச்சு இல்லை. அதனால ஆண்டு கேளுங்க, எனக்கு கொடுத்த நேரம் கடந்தாச்சு. ஏன்னா நான் குறைஞ்சி 1 மணி நேரமாக 1.5 மணி நேரம் பேசினா நல்லாயிருக்கும். கொடுத்த 1/2 மணி நேரம் தான். அதான் அவங்க நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணணும்ல, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் தலையை தாழ்த்தி ஜோமனுமா நோக்கி பார்க்கலாண்டவரே, கரம் கூட இருக்கட்டும் செய்யான்னு சொல்லி, நீ வேதனையோடு வந்திருக்கலாம், கஷ்டங்களோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவனை பார்க்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்கிறார், உன் கண்ணீரை பார்க்கிறார். ஆகாரே, நீ எங்கே இருக்கிறாய், எங்கே இருக்கிறாய், உன் கண்ணீராண்டு பார்க்கிறார். ஆண்டவரை பாரு, ஆண்டவரே பார்க்க முடியாத கிருபை தந்தங்க ஐயா. குடும்ப சூழல் அடைஞ்சிருக்கீங்க, நான் படுற வேதனையை அடைஞ்சிருக்கீங்க, அவமானத்தை அடைஞ்சிருக்கீங்க. ஆண்டவரே விடுதலை வேணும் ஐயா, விடுதலை வேணும் ஐயான்னு கேட்கலாமா? ஆண்டவரை ஆஸ்வதிக்க போகிறார். வேதத்தில் வாசிக்கமில்ல எண்ணாம் 24 ஒன்று வாசிக்கும் போது இஸ்ரவேலை ஆஸ்வதி கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. முகத்திலுள்ள கண்ணீரை துடைத்து அனுப்புங்க, கஷ்டங்களை மாற்றி அனுப்புங்க, வேதனையை மாற்றி அனுப்புங்க. கரை ஒவ்வொருவரோடு இருக்கட்டும், காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.